ஓப்போலேருந்து A11K அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை ஓப்போ நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஃபோனில் எல்லா விஷயங்களோட வருது, மேலும் இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அது போக இந்த ஃபோனில் உள்ள முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உட்காந்துருத்தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓப்போவோட இந்த A11K ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல் ஃபோனில் இருக்க பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி தான், டிஃப்ரெண்ட்டான லைட்டாக ஒரு எஸ் ஷேடு மாதிரி ஒரு பேட்டர்ன் உள்ளது. ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.22 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கார்னிங் கோலா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ HD+ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் 10,000 செக்மெண்ட்டுக்கு உள்ள ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது ஓகே தான். மற்றபடி வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளே இருக்குது. ஸோ உங்களுக்கு பஞ்ச் ஹோல் பிடிக்குமா, வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளே பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரும். ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ P35 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் சிப்செட். இது 12 நானோமீட்டர் ப்ராசஸில் தயாரிக்கிறாங்க. Cortex A53 கோர்ஸில் இந்த ப்ராசஸர் இயங்குது. கிராஃபிக்ஸ்க்காக இதில் IMG PowerVR GE8320 அப்படிங்கிற GPU பயன்படுத்துகிறாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தோன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ P20 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் இந்த ப்ராசஸர் கொஞ்சம் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆக போகிறதில்ல. ஸோ பப்ஜி மாதிரியான கேம்ஸ் விளாடணும்னு நினச்சிங்கன்னா லோ செட்டிங்ஸில் விளாடலாம், மிட் செட்டிங்ஸில் கூட விளாட முடியாது. மற்றபடி ஆல்ஸ்பாட் 9 அது போக பெரிய பெரிய கேம்ஸ் விளாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ கேஷுவலான யூசேஜ் அது போக நம்ம சோஷியல் மீடியா கன்செப்ஷன், மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஓகேயாக இருக்கும். இந்த ஃபோன் 2GB RAM வித் 32GB அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 250GB RAM எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 9.0 Piல கலர் OS 6.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஸோ லேட்டஸ்ட் OS கூட கொடுக்கல, போன வருஷத்துக்குள்ள OS தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உள்ள கேமராஸ் அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ரெண்டு கேமரா இருக்குது. 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷார்ட்ஸ் இதால் எடுக்க முடியும். ஃபோனோட பேக் சைடில் ரெண்டு கேமரா தான். இந்த காலத்தில் இருக்க மாதிரி 3-4 கேமரா இந்த ஃபோனில் இல்லை. ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயுமே 5 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்கலாம். இந்த ஃபோனில் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறாங்க. டியூல் சிம் சப்போர்ட் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியும் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் பண்ணி பார்க்கும்போது இது 165 கிராம் வருது. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது இது 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல, நார்மலான 10 வாட் சார்ஜிங் தான். சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு மைக்ரோ USB போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும் இந்த ஃபோனில். இது போக இந்த ஃபோன்ல சிங்கிள் 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 4.2 மாதிரியான சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஓப்போட A11K ஃப்ளோயிங் சில்வர் மற்றும் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ்ல வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 8990 சொல்லிட்டு அமேசான் வெப்சைட்ல கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10,000 செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஃபோன் வாங்கணும், பிராண்டட் ஃபோன் தான் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நார்மலான யூசேஜுக்கு இது போதும், ரொம்ப கேமிங் எதிர்பார்க்கல, பேட்டரி லைஃப் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேஷுவலான யூசேஜுக்கு இருந்து ஃபோன் வாங்கலாம். மற்றபடி ஹெவியான கேமிங் அது போக பயங்கரமான ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் எதிர்பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இந்த ஃபோன் செட் ஆகாது. மற்றபடி கேஷுவலான ஆப் யூசர்ஸ், அதாவது இந்த ஃபேஸ்புக், டிக்டாக் மாதிரியான ஆப் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகும். ஸோ இந்த ஃபோனை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உட்கார்ந்து தாங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.